பிரைஸ் லார்ட் இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய மாதமாகிய ஜூலை மாதத்துல கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர் நம்மை கிருபையாய் நடத்துகிறார். பாருங்க, இந்த மாதத்துல எந்த இடத்துல வழி இல்லையோ கர்த்தர் அந்த இடத்துல வழியை உண்டாக்குவார். எது உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ கர்த்தர் அதை நீக்கி அருள்வார். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தமாக ஏசாயா 62:4 வாசித்து தியானிப்போம். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். இனி பாழான தேசம் எனப்படுவதில்லை என்று கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசுகிறார். பாருங்க, பாழான தேசத்துல எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்காது. ஜனங்கள் அந்த இடத்துல ஆசீர்வாதமா இருக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில பாழாய் போயிருக்கிறதோ அதை கர்த்தர் மீண்டுமாய் எழுப்பி அதை ஆசீர்வதித்து பியூலா என்றும் எப்சிபா என்றும் சொல்லப்படுமா. நீங்க ஆங்கில வேதத்துல வாசிச்சீங்கன்னா மேரீட் என்று சொல்லப்படுவாய். நீங்கள் வாழ்க்கைப்படுவீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, சத்ரு நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பாழாக்கி போடுவான். பல நேரத்துல நம்ம கைகளினாலேயே சில காரியத்தை நாம் பாழாக்கி விடுவோம். நம்ம செய்கிற பாவத்தினாலேயோ அல்லது சில பேர் பாருங்க எல்லாமே நல்லா செய்வாங்க, ஆனா ஏதோ ஒரு எரிச்சல் கோபத்தினால அவங்க கைகளினால அதையே எதை அவங்க கட்டி எழுப்பினாங்களோ அதையே அவங்க கைகளினால பாழாக்கி விடுவாங்க. அதுவும் சத்ருடைய கிரியைகள் தானே. அப்ப பாருங்க, எதெல்லாம் பாழாக்கப்பட்டதோ அவை எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாட்களில மீண்டும் சீர்படுத்தி அதை கர்த்தர் நிலைப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, கெட்டு போயிருக்கிற காரியங்களை கர்த்தர் வாழ்க்கைப்படும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். ஆனா யாருக்கு செய்வாரா, அவர் ஏன் செய்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்துல கவனிச்சோம்னா, அவர் நம் மேல பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேல பிரியமா இருக்கிறார். God loves you. அவருக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுதான் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் பாழாய் போனதையோ அதை மீண்டும் கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, எதெல்லாம் உங்களுடைய திருமண வாழ்க்கை பாழாய் போயிருக்கலாம், உங்க பிசினஸ் பாழாய் போயிருக்கலாம். ஐயோ ஐயா, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க, பாழாக்கிட்டாங்கன்னு சொல்றீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டுமாக கர்த்தர் அதை எழுப்பி கட்டுவாராம். கர்த்தர் அதை எழுப்பி கட்டும் போது வேதத்துல வாசிக்கிற என்ன நடக்குமா பாருங்க. இந்த இந்த ஏசாயா 51:3 எழுதப்பட்டிருக்கு, ஜாய் களி கூறுதல் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். பாழானவைகளை மீண்டுமாய் கர்த்தர் எடுப்பித்து கட்டும் போது சந்தோஷமும் சமாதானமும் களி கூறுதலும் உண்டாகுமா. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. 61:4 நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? சுயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை கவனிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மீண்டும் உங்களை எடுப்பித்து கட்டுகிறார். புதிதாய் கட்டப்பட்டவர்களாக கர்த்தர் மாற்றுவார். அதுதான் வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. யாரை குறித்து? நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த ஏசாயா 61 முதல் வசனத்திலிருந்து வாசிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவரை நம்பி வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கைய ஆண்டவர் எவ்வளவு கெட்டு போனதாக இருந்தாலும் சரி, அது புதிதாய் கட்டி அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக துதியின் ஆடையும் கொடுத்து ஆவியானவர் மீண்டும் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார். எதெல்லாம் பாழானதோ,
எதெல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டதோ அவைகளை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களை எழுப்பி கட்டுகிறார். உன் கண்ணீரை துடைப்பது மாத்திரமல்ல, நீ இடிந்து போனாய், பாழாக்கப்பட்டாய் என்கிறது சத்துரு கண்டிருக்கிறார். அதே போலதான் உங்க வாழ்க்கையை ஆண்டவர் மீண்டும் எழுப்பி ஒரு பரிசுத்தமுள்ள அலங்காரமான ஆலயமாக உன்னை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் உங்களுக்கு பெரிதாக இருக்கும். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதே அதிகாரத்துல பாருங்க, ஏசாயா 62:4 ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார். யார் மேல பிரியமா இருப்பாரா? யார் ஒருவன் இந்த ஜீவனுள்ள தெய்வத்தை அண்டிக் கொள்ளுகிறானோ அவன் மேல கர்த்தர் பிரியமா இருப்பார். உலகத்தை அல்ல, மனிதனை அல்ல, உன் சொந்த பலத்தை அல்ல, கர்த்தரை அண்டிக் கொள்ளும் போது அவர் உங்க வாழ்க்கையில பாலானவைகளை எடுப்பித்து கட்டுவார். ஜெபிக்கலாமா? ஆவியானவரே, அப்பா, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்தின் தேவைகளை சந்தியும். இந்த 7வது மாதத்துல இயேசுவின் நாமத்தினால பாழானவைகளையும் இடிந்து போனவைகளையும் மீண்டுமா எடுப்பித்து கட்டி, துயரத்திற்கு பதிலாக துதியின் ஆடையை தரிப்பித்து இப்படி பிள்ளைகளை களி கூற பண்ணுங்க ஐயா. இந்த மாதம் ஒரு சந்தோஷத்தின் மாதமாக, இந்த மாதம் களி கூறுகிற மாதமாக, இந்த மாதம் பாழாக்கப்பட்டவைகளை மீண்டுமாய் கட்டி எழுப்புகிற ஒரு மாதமாய், நாட்களாய் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you all.